இந்த தீபாவளிக்கு நல்லா முறுமுறுன்னு முறுக்கு இல்லாமல் எப்படி ஒரு சூப்பரான முறுக்கு, அதுவும் ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நான் இன்னைக்கு 4 கிளாஸ் அரிசி மாவுக்கு 1 கிளாஸ் உளுந்து எடுத்திருக்கேன். இந்த உளுந்தை குக்கரில் 4 விசில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா உளுந்து இப்படி வெந்து வந்திருக்கணும். ஆறுனக்கப்புறம் நல்லா மிக்சர் ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய ஸ்பூன் போல வெண்ணெய் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 ஸ்பூன் ஓமம், 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு, 1/4 ஸ்பூன் போல பெருங்காயம் போட்டுக்கலாம். மாவை முதல்ல எந்த தண்ணியும் ஊத்தாம இந்த உளுந்து கூட நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு தேவைப்பட்டா மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ரெடி பண்ண முறுக்கு மாவை இப்ப பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா சூடா இருக்கிற எண்ணெயில முறுக்க புழிஞ்சு போட்டுக்கோங்க. முறுக்குல அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா தான் எண்ணெய் குடிக்காம முறுக்கு நல்லா முறுமுறுன்னு சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், முறுக்கு சூப்பரா நல்லா கருக்கு முறுக்குன்னு அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. என்னதான் தீபாவளிக்கு பல விதமான ஸ்வீட்ஸ்லாம் இருந்தாலுமே இந்த முறுக்கை யாராலையுமே அடிச்சுக்க முடியாது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ.